வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இன்னைக்கு ஒரு 6 பேர், மெட்ராஸ் 2 பேர், நாகப்பட்டினம் 2 பேர், தருமபுரி, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அதில் இன்னைக்கு 2வது நாள் பயிற்சி. இன்னைக்கு எப்படி பண்ணாங்க, எவ்வளோ வித்தியாசமாக பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. 2. அதுக்கடுத்து நம்ம ரெகுலர் பிள்ளைங்க என்னென்னலாம் பயிற்சி பண்ணாங்க, அவங்க என்ன சாதனையை புரிஞ்சாங்கங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்க ட்ரைனிங் முடிஞ்சு இப்போ வந்தாங்க. இந்த ரெகுலர் பிள்ளை ஜிபத்ரா என்ன சொன்னாங்க, இந்த ஜிபத்ரா கூட மனோகர் ஐயா சென்னையிலேருந்து வந்தார். இன்னைக்கு 2வது நாள் ஜிபத்ரா ஆகும். அந்த மனோகரம் இந்த ஆழ்மனத்தில் என்ன சொல்றாங்க, எந்த நிகழ்ச்சிகள் எப்படி அவங்களால தொடர்பு கொள்ள முடியுது, இந்த விவரங்கள் இப்ப ஜிபத்ராவும் சொல்லும், இந்த மனோகரன் ஐயாவும் இப்ப சொல்லுவாங்க. அதை இப்ப நாம் பார்ப்போம். ஜிபத்ரா, இங்க ஒரு ஐயா மனோகர், பேர் என்ன, மனோகர்னு ஒரு ஐயா இருக்கிறார். அவர் எங்க இருக்கார், அவர் தொடணும். அவர் என்ன ட்ரெஸ் பண்ணி இருக்கார், ட்ரை பண்ணு, எந்திரி. மனோகர், மனோகர் சரி, ரைட். அவரு என்ன மாதிரி கலர் ட்ரெஸ்கள் போட்டிருக்கார், பலமா சொல்லும். மேல எல்லோ கலர்ல போட்டிருக்காங்க, மேல எல்லோ கலர்ல, கீழே பிளாக் கலர்ல. பிளாக் கலர். கழுத்துல என்னமோ தெரியுது, அது என்ன, ஒரு பிளாக் கலர் மாலை மாதிரி அது போட்டு. பிளாக் கலர் மாலை. அப்புறம் என்னமோ கண்ணை கட்டுற துணி ஆரஞ்சு கலர் போட்டிருக்காங்க. என்னதியா, கண்ணை கட்டுற துணி ஆரஞ்சு. கண்ணை கட்டுற துணி ஆரஞ்சு கலர், ரைட். அந்த ஐயா அப்ப எப்படி நிக்கிறாரா, உட்கார்ந்து இருக்கிறாரா, தரையில உட்கார்ந்து இருக்கிறாரா, இல்ல நிக்கிறாரா, எப்படி இருக்காரு ஐயா? சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. எப்படி கை வச்சிருக்காரு, 2 கையையும். ஒரு கை எப்படி திறந்திருக்காங்க, ஒரு கை மூடி. வெரி குட், சூப்பர். இப்போ அந்த ஐயா கையில என்னமோ வச்சிருக்காரு. அந்த ஐயா கையில என்னமோ வச்சிருக்காரு. எந்த கையில வச்சிருக்காரு? ரைட் ஹேண்ட்ல. ரைட் ஹேண்ட்ல என்ன வச்சிருக்காரு? பேப்பர் மாதிரி வச்சிருக்காங்க. பேப்பர் மாதிரி. அது என்னது? கரன்சி நோட். கரன்சி. அது எவ்வளவு ரூபா? அந்த எவ்வளவு ரூபா கரன்சி கரெக்டா சொல்லிட்டேன்னா அது உனக்கு தான். கரன்சி எவ்வளவு ரூபா, கரன்சி தான். அது எவ்வளவு ரூபா, அது எவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டோம்னா அந்த ரூபா அப்படியே உனக்கு. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? 2 கேள்வி கேட்டிருக்கேன். முதல்ல அவரை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ அவர் காலத்துல வலது கையில பணம் இருக்குது, கரன்சின்னு சொல்லிட்டேன். அது இருக்கிற கரன்சி அது எவ்வளவு ரூபா சொல்லிட்டேன்னா அந்த ரூபா உனக்கு தான். அதுக்கு அடுத்தது அந்த ரூபாயினுடைய சீரியல் நம்பர் ஃபுல்லா, ஒரு நம்பர் கூட மாறாம அந்த சீரியல் நம்பர் உனக்கு தெரியும் இல்லையா? அது 6 நம்பரோ 7 நம்பரோ இருக்கு, 5ஓ 6ஓ 7ஓ. அதை சொல்லிட்டேன்னா அதே ரூபா இன்னொரு மடங்கு. இப்போ முதல்ல அது எவ்வளவு ரூபான்னு சொல்றது அதுக்கு 1 மடங்கு, அது கையில உள்ளது. அந்த சீரியல் நம்பர் சொல்லிட்டேன்னா, அது கரெக்டா சொல்லிட்டேன்னா அதை விட இன்னொரு மடங்கு. ₹100. 100 ரூபீஸா? ரைட். 100 ரூபீஸா? 100 ரூபீஸ் தானே? ரைட். அது 100 ரூபா தான். இப்போ 100 ரூபா உனக்கு வந்துருச்சு. இன்னி சீரியல் நம்பர் கரெக்டா சொல்லணும். சீரியல் நம்பர் ஒரு நம்பர் கூட தப்பு வரக்கூடாது. உன்னால முடியும்
எனக்கு நல்லா தெரியும் உன்னால முடியும். அதனுடைய சீரியல் நம்பர் அப்படியே இதுவரைக்கும் எல்லாமே கரெக்டா சொல்லியிருக்க. அடுத்து சொல்லு. நீ லாஸ்ட் 1 இருக்கு. கடைசியில 1 இருக்கா? எல்லா நம்பரும் சொல்லணும். இப்ப கடைசியில 1 சொல்லியிருக்க. 1 ஒரு நம்பர் இருக்குன்னு 1 அந்த 1 நம்பர் இருக்குது. மிச்ச நம்பர்கள் பூரா சொல்லு. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி 1க்கு முன்னாடி ரைட் 0 இருக்கு. 0 இருக்கா? வெரி குட். 1 அதுக்கு முன்னாடி 0 அதுக்கு முன்னாடி 0 இருக்கு. 2 0 கடைசி நம்பர் 1 ஒரு 0 இருக்கு, இன்னொரு 0 இருக்கு. 3 சொல்லிட்ட. ரைட் சரி ஓகே. இப்போ நீ அந்த கண்ணை கழட்டிடு. ஐயா மனோகர் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சென்னையில இருந்து வரேன். சென்னையில இருந்து வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு 2வது நாள் பயிற்சி. உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன்? ஒரு படத்தை காட்டி அந்த படத்துல என்ன உருவம் இருக்குன்னு கேட்டேன். சரி, என்ன பூர்வம் சொன்னீங்க? நான் பிரவுன் கலர்ல ஒரு நாய் இருக்கு. வெரி குட். உண்மையிலே பிரவுன் கலர் அந்த நாய் கரெக்டா சொல்லிட்டீங்க. 2வது நாள் என்ன? ரைட். அதுக்கு அடுத்து என்ன கேள்வி கேட்டேன்? ஒரு செல் நம்பர் கொடுத்து அந்த செல் நம்பர் எங்கன்னு கண்டுபிடிக்க. இன்னைக்கு 2வது நாள், மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தது இந்த குழந்தை, இந்த ஜிபத்ராங்கிற குழந்தைய மனோகர் யாருன்னு சொன்னேன். அந்த குழந்தை இங்க உட்கார்ந்து இருந்தது. அது ட்ரைனிங் முடிச்சுட்டு இங்க வந்தது உங்களை கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சிட்டு நீங்க போட்டிருந்த அந்த எல்லோ கலர் சட்டை, இந்த சிவப்பு துணி, அந்த மாலையோட பேண்ட் எல்லாமே கரெக்டா சொல்லிருச்சு. அதை விட்டு கையில 100 ரூபாய் வச்சிருக்கேன்னு சொன்னது, வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னது, அதெல்லாம் மடிச்சு வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் அதனுடைய சீரியல் நம்பரும் சொன்னது. கரெக்டா சொன்னாங்க. அது ஒரு 40 கிளாஸ் வந்திருக்கலாம். நீங்க இன்னைக்கு 2வது கிளாஸ் வந்திருக்கீங்க. இந்த உங்க என்ன குறிக்கோளோட நீங்க அங்க இருந்து இந்த ஆழ்மன பயிற்சி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? சென்னையில இருந்து வந்திருக்கீங்க. இந்த 2வது நாள் இந்த குழந்தையினுடைய 5வது படிக்கிறியா? 5வது படிக்குது. கேந்திரா வித்யாசாலையில விருதுநகர்ல படிக்குது. இந்த குழந்தையினுடைய டேலண்ட் என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்த பர்பஸ், நீங்க இந்த ட்ரைனிங் படிக்கணும்னு வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன தோணுது? அந்த குழந்தைய பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க யாரோ, அந்த குழந்தை யாரோ. இன்னைக்குதான் இந்த குழந்தை நீங்க பாக்குறீங்க. நீங்க உங்க ட்ரைனிங் வந்த பர்பஸ் என்ன? எவ்வளவு தூரம் சாதிக்கும், நீங்க என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அந்த குழந்தையினுடைய சாதிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குயா. சரி, ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் தான் மனோகர்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி. அது இல்லாம நான் போட்ட மாலையோட கலர் கருப்புன்னு சொன்னாங்க. சரி. இந்த துண்டு ஆரஞ்சு கலர்னு சொன்னாங்க. சரி. இந்த பனின் எல்லோ கலர். சரி. அப்புறம் கீழே போட்டிருக்க பேண்ட் கருப்புன்னு சொன்னாங்க. சரி. இது நான் ரொம்ப கசக்கிதான் கையில அந்த நோட்டு முதல்ல எவ்வளவு ரூபா சொன்னாங்க? 100 ரூபாய் கரெக்டா. அது உள்ளதானே மடிச்சு வச்சிருக்கீங்க. ரைட். அதுக்கப்புறம் அந்த சீரியல் நம்பர் கரெக்டா சொன்னாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது என்ன புரியலையா? அது எப்படின்னா நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயமா தான். உங்களை அறியாம உங்க உள்மனம், ஆழ்மனம் ஒண்ணு இருக்குது. அது நீங்க என்ன நினைக்குதோ அது கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஆழ்மனம் நமக்கு தரும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. இப்போ உங்க மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை வந்தது? இந்த 2 நாள் சென்னையில இருந்து வந்திருக்கிறீங்க, எவ்வளவு உங்க மேல நம்பிக்கை வந்திருக்கு? நம்பிக்கை 0ல இருந்து இப்போ ஒரு 80%. அப்போ இது இந்த ஆழ்மன பயிற்சி நம்ம வாழ்க்கையில எந்த லெவலுக்கு வேணுமாலும் போகலாம். ஜெயிக்கணுமா, படிக்கணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, பெரிய வியாபாரி ஆகணுமா, நம்ம எந்த லெவல்ல வேணுமாலும்
நம்மளால சாதிக்க முடியும். அங்கிறத மறந்துடாதீங்க. கண்டிப்பா. இது குறிப்பிட்ட லெவல் தான் இல்ல, உள்வெளி பயணம். ஆழ்மனம் பயிற்சிங்கிறது உள்வெளி பயணம். இந்த குழந்தை நீங்க யாருன்னு தெரியாது, அந்த கையில வச்சிருக்கிற நோட்டு என்னன்னு தெரியாது, சீரியல் நம்பர் என்னன்னு தெரியாது. கரெக்டா சொல்லிட்டாங்க. என்ன இது மாதிரி உங்களால முடியும். நீ இப்போ 4-5 தடவை 10 தடவை நீங்க வந்தீங்கன்னா உங்களால நிச்சயமாக இந்த சாதனை சாதிக்க முடியும். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.